Hi, welcome to holisticinvestment.in. மோத்திலால் ஆஸ்வால் மல்டிகேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் வேல்யூ ஆட் பண்ணுமா, இல்லை நீங்கள் லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த ஃபண்ட் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றது தான் இந்த டீட்டெயில்டு ரிவ்யூவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மோத்திலால் ஆஸ்வால் மல்டிகேப் ஃபண்டுன்றது ஒரு NFO. இது 28 மே 2024 ஓப்பன் ஆகி 11th ஜூன் 2024 க்ளோஸ் ஆகுது. ஸோ இதை பற்றி நம்ம இந்த ஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மல்டிகேப் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். மல்டிகேப் ஃபண்டுன்றது ஒரு டைவர்ஸ் ஆன ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். இது வெவ்வேறு விதமான மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட். அதனால தான் இது வந்து மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செபி சொன்னபடி வந்து ஒரு மல்டி கேப் ஃபண்டுக்கு கொடுத்துருக்க ரூலிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மூணுத்துலேயுமே இந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். ப்ளஸ் இது இன்வெஸ்ட் பண்ணுற இதோட அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 25% ஸ்மால் கேப்க்கு, 25% மிட் கேப்க்கு, 25% லார்ஜ் கேப்க்கு. மீதி இருக்க 25% தான் ஃபண்ட் மேனேஜரோட கமாண்ட். அவங்க இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி வந்து மார்க்கெட் கமாண்டில் போதோ அதோட ட்ரெண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்லி ஒரு மல்டி கேப் ஃபண்ட். இப்போ மோத்திலால் ஆஸ்வால் மல்டி கேப் ஃபண்டோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுப்போம். இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் டைப் ஆஃப் ஃபண்ட். இது வந்து நிஃப்டி 500 மல்டி கேப் 50 25 TRI இண்டெக்ஸ் தான் பெஞ்ச் மார்க்காக வச்சுருக்கு. இதில் வந்து நீங்கள் 500 ருபீஸ் மினிமம் அமௌண்ட்டாக வச்சு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் என்ட்ரி லோடுன்றது எதுவும் கிடையாது. நீங்கள் மந்த்லி SIPயும் மினிமம் 500 ருபீஸ் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அஜய் கந்தல்வால், மிஸ்டர் அதுல் மெஹ்ரா, மிஸ்டர் நிகேத் ஷா, மிஸ்டர் சந்தோஷ் சிங், மிஸ்டர் ராகேஷ் ஷெட்டி. ஸோ இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது தான் இவங்களோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு இவங்களோட என்ன ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஒரு டைவர்ஸான ஒரு போர்ட்ஃபோலியோவில் அதுவும் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸில் தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த கேபிட்டல்ன்றது லாங் டேர்மில் க்ரோ ஆகிறதுக்கு அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக அவங்களோட ஆப்ஜெக்டிவ். ஸோ இது எப்படி பண்ணணும், இது எந்த மாதிரி வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாங்க, ஸோ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் ஒரு டைவர்ஸான ஒரு அலோகேஷன் கொடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸை வந்து கெயின் பண்ணுறது தான் இந்த ஃபண்டோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இவங்க டாப் டவுன் அப்ரோச்சில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. லைக் இப்போது இந்த செக்டார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத மெயின் ப்ரையாரிட்டியாக வைக்க மாட்டாங்க. அவங்களோட மெயின் ப்ரையாரிட்டி இந்த பிஸ்னஸ் எவ்வளோ வயபிளாக இருக்குது, எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ பாட்டம் டவுன் அப்ரோச் அதுபடியாக தான் இவங்க வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று என்னென்னா, அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ்க்கு ஃபோக்கஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ப்ளஸ் ஆக்டிவ் ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தடும் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பாசிவ் ஃபண்ட் இல்லை கிடையாதா, இது வந்து ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட். ஸோ ஆக்டிவ்லி மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் எப்படி அப்ஸ் அண்ட் ஹைஸ், ஸோ மார்க்கெட்டோட லோஸ் அண்ட் ஹைஸில் வந்து அது அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு மார்க்கெட்டோட வீக்னஸை நம்ம ஸ்ட்ரென்த்தாக எடுத்து அதுலேருந்து என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது, ஆக்டிவாக ஸ்டாக்ஸ் என்ன கரெக்டாக இருக்குன்றத மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுறது தான் அந்த மெத்தட் தான் வந்து ஆக்டிவ் ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட். ஸோ நம்ம பாசிவாக இல்லாமல் நம்ம மார்க்கெட்டுக்கு இதுவாக இருக்கிற மாதிரி ஃபண்ட் மேனேஜர் பார்த்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும் இந்த ஃபண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த மாதிரியான பொட்டன்ஷியலாக மெரிட்ஸ் இருக்குது, என்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து ப்ரையாரிட்டி இந்த ஃபண்டில் கொடுக்குறதே வந்து பிஸ்னஸோட வயபிலிட்டி தான். ஸோ செக்டார் வந்து அவங்க அந்தளவுக்கு ப்ரையாரிட்டியாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ செக்டார் பயாஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த செக்டார் லைக் இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணாலுமே அந்த பயாஸ் இருக்கும், இந்த செக்டார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு இது இருக்கும். அந்த பயாஸ் வந்து இது பண்ணாமல் அந்த பிஸ்னஸ் அந்த செக்டாருக்குள்ளே இருக்க அந்த பிஸ்னஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற அவங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறதுனால அந்த பயாஸ் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆல்சோ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும்னு பார்க்குறீங்க இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா, அப்போது இந்த ஃபண்டை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு வந்து இது சூட்டபுளாக இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா இந்த ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்ட் அப்படின்றதுனால உங்கள் லாங் டேர்ம் கோல்ஸில் நீங்கள் ஒரு 7 to 10 years வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா மார்க்கெட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு உங்கள் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸை வந்து நீங்கள் இதுலேருந்து எடுக்க சான்சஸ் உண்டு. ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோலுக்கு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இன்னொன்று, நம்மளுக்கு இதில் நிறைய டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஸ்மால் கேப்பில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும், மிட் கேப்பில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. நம்ம எல்லா கேப்ஸுமே இன்வெஸ்ட் பண்ணலாம், லார்ஜ், மிட், ஸ்மால். அந்த ப்ரிவிலேஜ் வந்து இதில் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணான்னு சொன்ன மாதிரி நம்மளுக்கு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று,
ஸ்மால் கேப்பில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை மிட் கேப் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கோ அதை கம்பேர் பண்ணால் இந்த ஒரு மல்டி கேப் ஃபண்டில் ஒரு பொட்டன்ஷியலாக லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பொட்டன்ஷியலாக உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிஷியேஷன்றதும் லாங் ரனில் கொஞ்சம் ஹையாக வரதுக்கு இல்லை மாட்ரேட்டாக வரதுக்கு அந்த கேபிட்டல் அப்ரிஷியேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது லாங் ரனில். ஸோ இப்போது நம்ம மெரிட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ டிமெரிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். நம்ம எந்த ஃபண்ட் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே டிமெரிட்ஸ் மெரிட்ஸ் அது எஸ்பெஷலி டிமெரிட்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிஸ்க் அனலைஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதோட டிமெரிட்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். இதில் நம்ம நிறைய டைவர்சிஃபைடாக நல்லா நம்ம போர்ட்ஃபோலியோவை நம்ம வச்சுக்கலாம், நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அப்படி ஓவரால் டைவர்சிஃபை பண்ணால் நம்மளோட ஓவரால் ரிட்டர்ன்றது டைல்யூட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி ஒரு மல்டி கேப் ஃபண்டில். அண்ட் பர்டிகுலர்லி இந்த மாதிரியான ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் இருக்கும் அந்தந்த ஃபண்டுக்கு பொறுத்த மாதிரி. இது ஒரு NFOன்றதுனால இந்த பர்டிகுலர் ஃபண்டுக்கு என்ன மாதிரியான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலுன்றது நம்மளுக்கு தெரியாது. அண்ட் இது ஒரு NFOன்றதுனால நமக்கு இதோட ட்ராக் ரெக்கார்டும் தெரியாது, என்ன கிளியர் ஐடியாவும் கிடையாது என்ன மாதிரி ஸ்டாக் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்டாக்ஸ் என்ன கிளியராக செலக்ட் பண்ண போகிறாங்க, என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியாததுனால அது அனலைஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கிளியர் ஐடியா கிடையாது. ஸோ அதை அந்த ஸ்டாக்ஸ் என்னன்ட்டு அனலைஸ் பண்ண முடியாது, என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இந்த ஃபண்டுன்றதை அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ரிஸ்க்கு கால்குலேட் பண்ணி தான் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியும். அதுதான் கால்குலேட்டட் ரிஸ்க், நம்மளுக்கு செட் ஆகுமான்னு பார்த்து தான் எடுக்க முடியும். பட் இதில் என்ன ரிஸ்க் இருக்கிறதே அனலைஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு நிலைமை. ஸோ உங்களால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், கால்குலேட்டட் ரிஸ்க்குன்னு எடுக்க முடியாது. ஸோ இப்போ பேசிக்காக இந்த ஃபண்டோட ஃபீச்சர்ஸ், மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுலேருந்து இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, மோத்திலால் ஆஸ்வால் மல்டி கேப் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டில் நம்ம மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு அனலைஸ் பண்ணுறது தெரிஞ்சதுன்னா இந்த ஃபண்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இப்போ தான் இது ஒரு NFO, நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு இதுக்கு ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது, ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ இல்லை. ஸோ இதில் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இது கிடையாது. ஸோ அனலைஸ் பண்ணுற அளவுக்கு இதில் நம்மளுக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் பிளைண்ட் ரிஸ்க்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு மல்டி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது மல்டி கேப்பில், அவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டும் இருக்கும் 7 to 10 இயர்ஸோட ட்ராக் ரெக்கார்ட். ஏன் எஸ்பெஷலி ஒரு 7 to 10 இயர்ஸ் வரைக்கும் ட்ராக் ரெக்கார்டு இருக்க ஒரு ஃபண்டாக சொல்கிறேன்னா, இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த 7 to 10 இயர்ஸ்க்கு ஒரு சைக்கிளே போயிட்டு வரும். ஒரு ஃபேஸில் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸாக கொடுக்கும், ஒரு ஃபேஸில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸாக கொடுக்கும், ஒரு ஃபேஸில் லோ ரிட்டர்ன், ஒரு ஃபேஸில் ஹை ரிட்டர்ன், ஒரு ஃபேஸில் நோ ரிட்டர்ன்ஸ், இந்த மாதிரி மார்க்கெட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி திரும்பி வரதுக்கு ஒரு 7 to 10 இயர்ஸ் அது நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த 7 to 10 இயர்ஸுமே ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்ட் ஆன ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ற ஒரு ட்ராக் ரெக்கார்ட் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும், எப்படி ஃபண்ட் மேனேஜ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோவில் ஐடியா இருக்கும். ஸோ நம்ம தெரிஞ்சு கால்குலேட்டடாக நம்மளுக்கு இது ரிஸ்க் எடுக்க முடியுமான்னு நம்ம பார்த்து நம்ம ரிஸ்க் எடுப்போம். அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் சப்போஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்கள் உங்ககிட்ட ஸ்பேர் மணி இருக்குது, நீங்கள் சும்மா ட்ரையலுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவாக இல்லாமல் உங்களோட சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ இருக்கும் பார்த்தீங்களா, ஏதாவது ஸ்பேர் மணி வச்சுருப்பீங்களா, அதுலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் சும்மா ஒரு ட்ரையல் பார்க்கலாம். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மணிலேருந்து இல்லாமல் ஒரு ஸ்பேர் மணிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணி எப்படி போகுது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு ட்ரையலாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு ப்ரொஃபஷனலில் நீங்கள் இன்வால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எப்போவுமே அந்த விஷயம் நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ நீங்கள் இந்த ஃபண்டோ இல்லை எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ரிஸ்க் எவ்வளோ எடுக்க முடியும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, உங்களால் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு இது செட் ஆகுமா அப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி அவங்க உங்களுக்கான ஒரு பர்சனலாக ஒரு ஃபினான்ஷியல் பிளான், ஒரு பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் இன்வால்வ் பண்ணும்போது இந்த ஹோல் ப்ராசஸே உங்களுக்கு ஸ்மூத் ஆகிடும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது உங்களுக்கு அப்படின்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கூட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரியான நாலேஜ் ஃபினான்ஷியலாக இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலிமா கெயின் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் ரெகுலராக ஃப்ரீ லைவ் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் வீடியோஸோட உங்களை திரும்பி சந்திக்கிறோம். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.